எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். ஸ்குவாடோட நான் லாக்கூல் நம்மளுடைய முதலாளி வந்துட்டுருக்காரு. நாளைக்கு டபுள் ஹெட்டர், சாட்டர்டே சூப்பர் சாட்டர்டே டபுள் ஹெட்டர். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி ஃபர்ஸ்ட் மேட்ச்சு எங்கன்னா லக்னோவில். ரெண்டு பேருமே கம்மிங் ஆஃப் வின்னு, அதான் அதில் முக்கியமான பாயிண்ட்டு. எல்எஸ்ஜியும் சரி ஜிடியும் சரி. ஜிடி வந்து கன்வின்சிங்காக போன மேட்ச் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் லக்னோ கேகேஆரோட ஒரு பயங்கர ஹை ஸ்கோரிங் த்ரில்லரை ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டில் ஆஃப் த டாப் 3. ஏன்னா இந்த சைடு சாய் சுதர்ஷன், பட்லர், கில்லு. அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்ல இருக்கிற பூரான்னு, மிச் மார்ஷ், மார்க்ரம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இல்ல, ஸ்லோலி இஸ் ஆல்சோ கமிங் டு ஃபார்ம். ஸோ இந்த டாப் 3 வர்சஸ் டாப் 3 தான் வந்து இதில் முக்கியமான டாக்கிங் பாயிண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்புறம் லக்னோ அந்த கண்டிஷன்ஸ், அவங்க வந்து இன்னொரு ஸ்பின்னர் ஆடுறதா இல்லை, ஏன்னா இருக்கிற ரெண்டு ஸ்பின்னருமே அவங்க ரவி பிஷ்னாய் ஃபார்ம்ல இல்லாட்டி ஹி ஆல்சோ கேம் இன் டு ஃபார்ம் லாஸ்ட் கேமு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அவங்க பார்க்குறாங்க. ஜிடி வந்து வெல் செட்டில்டு. அவங்க ரப்பாடா இல்லாட்டியும் அவர் பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரி கூட தெரியல. தே ஹாவ் தேர் காம்பினேஷன், தே ஹாவ் தேர் பேக்கப்ஸ், லுக் லைக் டீம் டு பீட் இந்த டோர்னமெண்ட்டு. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் சொல்லுங்கள். லாக்கூல், முதலாளி, இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க முதலாளி? இது அதான் சொன்ன மாதிரி டாப் டயரோட மேட்சஸ். ரெண்டு பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கன்சிகூட்டிவ் வின்ஸ்ல ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா இவங்க பேட்டில் ஆஃப் டாப் ஆர்டர் ஒன்று முக்கியம். பட் ஆனால் ரெண்டு பிச்சு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஜிடி இஸ் யூஸ் டு த பிளாக் சாயில் பிச், ரெட் சாயில் பிச் அகமதாபாத்ல. ஸோ இட் மைட் ரிஃப்ளெக்ட் சிமிலர் வே. அதே மாதிரி தான் லக்னோலையும் இருக்கும்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பிச் வில் நாட் பிளே மேஜர் ரோல்னு தோணுது. மோரோவர் டே மேட்ச்னால டியூவுக்கு ஒரு ஃபேக்டர் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி ஜியோகிராஃபி டீச்சர் இல்ல. டியூ பத்தி எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே, ஜியோகிராஃபி எல்லாம், டியூ, சாயில் எல்லாத்தையும். அப்படிதானே லாக்கூல்? எக்கனாமிக்ஸ் பேசணும், ஒரு எக்கனாமிக் ரேட்டு பேசல. தலைமை இருந்திருந்தானா அதையும் பேசியிருப்பான். கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆன் பார் ஸ்கோர் 170 சொல்றாங்க. பட் இந்த இதுக்கு வந்து மார்ஷ் பூர்ணூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அந்த நல்லா முடிச்சாங்கன்னா 170 200 கிட்ட போயிடும். பட் ஜிடி வந்து இன்னும் சேஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. டீம் பொறுத்த வரைக்கும் லக்னோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்பின்னர்ஸ் ரோல் தே கம்மிங் அப். ஸோ மோஸ்ட்லி டீம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஜிடி வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் இஷாந்த் சர்மா கொண்டு வரல, அது போல கெஜோலியா கொண்டு வந்த மாதிரி இல்லை கண்டினியூ கெஜோலியா இல்ல இஷாந்த் சர்மா திருப்பி வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம், அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் வச்சுருக்காங்க. அர்ஷத் கான் வந்து அப் ஃப்ரண்ட்டே 2 ஓவர் போட்டுடுறாரு. ஒரு சிலர் மிடில் ஓவர்ஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் பிரசீத் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போனார். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக இஸ் கம் பேக் டு த பார்ட்டி. ஸோ அவங்க வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பவுலிங்க்கு. நியூ பாலில் சிராஜ் போடுறாரு. ஸோ எல்லாமே அவங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ரஷீத் கான் பெஸ்ட்டில் இல்லாட்டி ஃபவுண்ட் சம் ஃபார்ம் லாஸ்ட் கேமு. சாய் கிஷோர் வந்து ஹேஸ் டு பி இன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் அரவுண்ட் இப்போ கோயிங் அரவுண்ட். ஸோ அதனால் அதுவும் அவங்களுக்கு நல்ல காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேணுமா இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங் வேணுமா இருக்குது, லெக் ஸ்பின் வேணுமா இருக்கு லாகுல். அதனால என்ன வேணுமோ எல்லா வெரைட்டியா வச்சிருக்காங்க ஜிடி. இந்த கிரவுண்டோட ஒன்னொரு ட்ரிவியா என்னன்னா, இட் ஹாஸ் a longest straight boundaries compared to any other stadium in India. அப்ப ஸ்பின்னருக்குலாம் போடும்போது கேட்ச் நிறைய போகும், விக்கெட் நிறைய விழுகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ நேராக தூக்கி அடிச்சு நேற்று மேட்ச்ல பார்த்தோம். ஆர்சிபி மேட்ச்ல சைடில் யாரெல்லாம் அக்ராஸ் ஆடி அந்த சைட் பவுண்டரி அடிக்க பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் தான் டாப் பேஜ் வாங்கி மேலே போய் கேட்ச்சு. இப்போ ராகுல் சொல்கிற பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட். ஸ்ட்ரைட் பவுண்டரி நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாக தூக்கி அடிச்சாங்கன்னா, எஸ்பெஷலி இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஹேபிட் இருக்குது. சம்படி லைக் மிச் மார்ஷ் நிறையா ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக வந்தாலே, ரீச்சுக்குள்ளே வந்துட்டாலே அவர் ஸ்ட்ரைட்டாக தூக்கி தான் அடிக்க பார்ப்பாரு. இவங்களும் வந்து நிறைய ஸ்ட்ரைட்டாக ஆடுற பேட்டர்ஸ் தான். ஜிடிலிங் சம்படி லைக் பட்லர் நிறையா நேராக ஆடுவார், கில்லு எல்லாருமே நிறைய ஸ்ட்ரைட் ஆடுறவங்க. ஸோ அந்த ஃபேக்டரையும் நம்ம திங்க் பண்ணலாம். இதில் வந்து கீ மேட்சப்ஸ், டீம் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இவங்க வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரே தாட் வந்து அதான் சித்தார்த் மணிமாறன் மாதிரி ஒருத்தர் உள்ளே கொண்டு வரணுமா லக்னோவில், இல்லை அதே டீமோட அப்படியே போயிடலாமா. வின்னிங் டீமு கேகேஆரோட ஒரு த்ரில்லர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த டீமை சேஞ்ச் பண்ணணும்னு தி டோன்ட் ஹாவ் அ ரீசன். பட் சித்தார்த் மணிமாறன் மட்டும் ஒரு கண்டென்ஷனில் இருக்காரு. இந்த டீம் ஃபர்ஸ்ட் இந்த டீம் பற்றி என்ன நினைக்கிறேன்? வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா லக்னோவில்? Akash Deep back from injury, it's not been impressive, but he can prove himself better. I mean, எல்லா players மாதிரியும் மேட்ச் போகப்போ I think he'll improve. அப்படி இல்லைன்னா they might give a chance again to Prince Yadav. அது அன்லைக்லின்னு தோணுது. எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஆகாஷ் தீபோட கன்டினியூ பண்ணுவாங்க. அதர்வைஸ் அதே டீம் தான் ஜிடி பொறுத்த வரைக்கும். ரிஷப் பந்த் ஃபார்ம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பந்த் அதான் ஜிடி தான் நான் ரிஷப் பந்த் தான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஃபார்ம் வந்து அவர் கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஏன்னா அவரும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு.
எல்லாரும் அடிக்கிறாங்க, அதனால அவங்க அடிக்கிறவங்க அடிக்கட்டும்னு சொல்லிட்டு அடிக்கிறவங்க எல்லாம் மேல அனுப்பி விட்டு அவர் நீங்க போங்கன்னு கடைசியா தான் வர்றாங்க. பஸ்ஸே எல்லாத்தையும் ஏத்தி விட்டுட்டு அவர் கடைசியா பஸ் ஏறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 டவுன் வருவாங்கன்னாங்க, அப்புறம் 2 டவுன்னாங்க. போன மேட்ச் அவர் வரவே இல்லை, கடைசியில வந்தாரா? வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் வரவே இல்லை. லாஸ்ட் மேட்ச். ஆமா, அதனால நான் பேட்டிங் வருவது தோனியை ஃபாலோ உறுதி. பண்றாரு அவரு. அதையும் மீன் போட்டாங்க. நான் பேட்டிங் வருவது உறுதி, ஓவர் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு அவரு பாட கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தாரு போன வாட்டி. அட்லீஸ்ட் பார்ப்போம். இஸ் நாட் இன் ஃபார்ம், பட் ஃபுல் ஐபிஎல் அப்படி போகாது இல்லை, ஏதாவது ஒரு மேட்ச் அடிச்சு தான் ஆகணும். பட் அவங்க டாப் 3 நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால அது அது அந்த கேப் பெருசா தெரியாமலே அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அப்படியே அப்துல் சமது, பதோனின்னு அனுப்பிச்சு விட்டு அவர் அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு. ஜிடி பக்கம் வந்தோம்னா அந்த அவங்க என்ன ஒரு என்ன மீம் சொல்லுங்க. மீன் போட்டாங்க, இவர் வந்து அந்த கெத்து மாதிரின்னு என்ன 4 மேட்ச் சாமி குட்டுருவாருன்னு. சீசனே சாமி குட்டுற போறாரா? எல்எஸ்ஜிக்கு வந்த ஃபர்ஸ்ட் சீசனே சாமி குட்டாருன்னா கோயங்கா தாங்க மாட்டாரு, ஒரு சீசனே சாமி குட்டா. அப்படியே ஜிடிக்கு போகலாம். ஜிடி வந்து என்ன சேஞ்சுன்னா அவங்களும் அதே தான், ரபாடா இல்லாட்டியும் அவங்க 3 அடம் பிடிக்கிறாங்க, 2 ஓவர்சீஸ் தான் விளையாடுவோம், 3ஆவதா ருதர்ஃபோர்டை உள்ள கொண்டு வந்துருவோம் பின்னாடி அப்படின்னு. அவங்க வந்து அந்த ஒரு ஸ்பாட்டை தான் ரொட்டேட் பண்றாங்க. அதுல கெஜ்ரோலியா, இஷாந்த் சர்மா, சுந்தர் வந்தார் ஒரு மேட்ச். சுந்தர் வந்து நல்லா விளையாண்டாரு, அதுக்கப்புறம் அவர் என்னன்னாருன்னு தெரியல. நேராஜி வந்து அவர் ஒரு கணக்கு வச்சிருக்காரு, அவர் ஒரு வழக்கு வச்சிருக்காரு, அவர் கணக்கு வழக்குப்படி தான் இதாகுது. ஸோ அதனால அவங்களும் வந்து லாம்ரார் ஆடுவாரா? யாரு? லோம்ரார் ஆடலாம், லாம்ரார் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். லோம்ரார் மைபாலா கூட இருக்கலாம். புரியுதா? அவங்க மாத்தி தான் பிரதர் பண்றாங்க. அவங்க வாஷிங்டன் சுந்தர் ஏன் வந்தாருன்னு தெரியல, வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அப்புறம் ஏன் போனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இஷாந்த் சர்மா சரியா போடல, அக்செப்டட் மாத்திட்டாங்க. அப்புறம் அர்ஷத் கான் விளையாண்டாரு, அப்புறம் திருப்பி வெளியே போனாரு. அப்புறம் வந்து கோலி விக்கெட் எடுத்தாரு, அப்புறம் திருப்பி வந்தாரு, ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தாரு. ஆனா 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க, அப் ஃப்ரண்ட் தான் நீங்க போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களும் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதனால மற்ற கோர் செட் ஆனதை அவங்க எந்த சேஞ்சுமே பண்ண போறதில்ல, டச் பண்ணவே போறதில்ல. அவங்க டாப் 3 இருக்கட்டும், ஷாருக் கானு, அந்த ராகுல் தேவத்தியாலாம் வந்து மொத்தமாவே அவருக்கு ரொம்ப எவ்வளோ 500 ரன் கூட அடிக்கல இது வரைக்கும். அவர் ஜிடிக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த என்ன நான் எத்தனை சீசன் ஆச்சு, இது எல்லா சீசனும் சேர்த்தாலுமே 500 ரன் கூட அடிக்கல ராகுல் தேவத்தியா. ஆனாலும் அவர் அந்த கிளப்ல இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணல, அந்த ஸ்பாட்டுக்கு வேற ஆப்ஷன் கூட அவங்க கன்சிடர் பண்ணல. அந்த வேலை அவருக்கு தான். கடைசியில 6 பாலுக்கு வந்து 30 ரன் அடிக்கணுமா, இல்ல 10 பாலுக்கு 40 ரன் அடிக்கணுமா, அதுதான் உங்க வேலை. கடைசியில அவர் வந்து ஒரு 5 பால் 6 பால் ஃபேஸ் பண்றது மட்டும்தான் அவரோட வேலை. அதை அவர் எப்படி பண்றாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றத ரோலை மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஈவன் அவருக்கு ஒரு ஆப்ஷனா இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோமே, ஒரு ஸ்பாட் ராகுல் தேவத்தியா பிளேஸ்ல வேற யாராவது வருவாங்களான்னு கூட நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். நீங்களும் வந்து சொல்ல மாட்டீங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு மேட்ச்ல கூட அந்த ஸ்பாட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணதே இல்லை. இதே இது வேற எந்த டீமா இருந்தாலும், இப்போ ஒரு ஆர்சிபி, ஒரு எஸ்ஆர்ஹெச்ஓ, ஈவன் ஒரு சிஎஸ்கேவா இருந்தாலுமே அந்த சமீர் ரிஸ்விக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ரோல் தான் கொடுத்தாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனா 4 மேட்ச் அடிக்கல, அன்பார்ச்சுனேட்லி வேற ஆள் போயிட்டாங்க. பட் இவங்க வந்து தேவத்தியா வந்து அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. பட் அந்த ரிங்கு சிங்கோட அடிச்சது அந்த 30 ரன்னோ ஏதோ, அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லிக்கிற மாதிரி டிஃபைனிங் மேபி 1 or 2 ஆடி இருந்திருக்கலாம். பட் ஈவன் தோ ஹி டிடன்ட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவரை வந்து அந்த ஸ்பாட்ல த்ரெட் இருக்க மாதிரியே இல்லாம அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் தெம் டு கண்டினியூ வின்னிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட அவங்க ரபாடாவோட அந்த ஸ்பாட்டை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருக்காங்க. மேபி தே வில் ட்ரை கொட்ஸே ஒன்ஸ் தே நோ ஹி மே நாட் கம் பேக் அப்படின்னு. அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய ஃபார்முலா இது, எங்களோட ப்ளூ பிரிண்ட் இது நாங்கள் மாற்ற மாட்டோம். சாய் சுதர்ஷன் மாதிரி ஒருத்தர் அவர் ஃபெயில் ஆயிருந்தா கூட அவரை மாற்றி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை அவங்க மாற்ற மாட்டாங்க. இந்த ஒரு ஸ்பாட் மட்டும்தான் அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கெஜ்ரோலியா, இஷாந்த் சர்மான்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அது ஒரு பேட்டர் வேணும்னா சுந்தர், இல்லை இப்போ நீ சொன்ன மாதிரி லோம்ரார், இந்த மாதிரி தான் அவங்க வருவாங்க. நீ என்ன நினைக்கிற லாகுலன் முதலாளி? இதுதானே அவங்களுடைய ப்ளூ பிரிண்ட்? கிட்டத்தட்ட இதுதான். என்ன எல்லாம் கரெக்டா எல்லாம் வரியா சொல்லிட்டீங்களே. உள்ள கொண்டு வரணும் கூட அவசியம் இல்ல, ஏன்னா they are doing even otherwise well. So எதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இதை பிரேக் பண்ணி யோசிப்பாங்க. ஸோ ரபடா திருப்பி வந்தா பாத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இதே டீமோடய போலான்னு கண்டினியூ. சரி, அப்ப வேற என்ன இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ் நினைக்கிறீங்க? வேற யாரு? டிஎஸ்பியும் அவங்க பூரான், மிச்சல் மார்ஷ், மாக்ரம். அதோட நீங்க அர்ஷத் கான் சேர்க்கலாம். அவர் இன்னைக்கு நாளைக்கு ஆடினா யாரோட விக்கெட் எடுக்க போறாரு? ஆடினார்னா நேம் கில்லர், அவர் வந்து நேம் கில்லர். சோ பூரான் தூக்கிடுவாரா? லாகுல் இந்த WWE ல ஃபர்ஸ்ட் இந்த ராண்டி ஆர்டன் வந்த புதுசுல அவரை ஜெயன் கில்லர்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா.
அண்டர்டேக்கரை ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சுக்கிட்டு அண்டர்டேக்கரை ஜெயிச்சுக்கிட்டு அப்புறம் ராக்கை ஜெயிச்சுக்கிட்டு ஜெயன் கில்லர்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த அர்ஷத் கான் ஜெயன் கில்லர் ஆயிட்டார். அவர் எடுத்த விக்கெட் எல்லாமே வந்து கோலி ஜெய்ஸ்வால் அப்படின்னு இருக்கு. ஸோ முதலாளி சொல்றது கரெக்ட் தான். அது ஒண்ணு. இந்த பக்கம் வந்து இப்போ வந்து அவர் ராண்டி ஆட்டன் அவரு ஐபிஎல் ராண்டி ஆட்டன் அவரு. திக்வேஷ் ரத்தி வந்து கண்டினியூ போடுறாரு. இன்னும் அவர் யாரும் இது பண்ணல. ஐ மீன் எல்லா மேட்சும் நல்லா எக்கானமிக்ல போட்டிருக்காரு. எக்கானமி பத்தி பேசியாச்சு சந்தோஷமா. அடுத்து அவர் யார் விக்கெட் எடுக்கிறாரு இந்த சைடு பவுலிங் பத்தி இருக்கு. ஓகே டன். இவங்களுக்கு வந்து ஜிடியோட அந்த டாப் 3 பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். பல பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் ரொம்ப மிக மிக கஷ்டப்பட்டு ஒரு சிலர் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. எல்லாரையும் 3 பேரையும் யாரும் டிஸ்மிஸ் பண்ணதில்லை. ஆனால் ஒரு இதில் உச்சம் பெற்ற 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவர் அவர் லாடாக இருந்தால் பவர் பிளேயும் விக்கெட் எடுக்கலாம், பவர் பிளேக்கு முன்னாடியும் விக்கெட் எடுக்கலாம். இந்த 3 பேரை வந்து லார்ட் அகைன்ஸ்ட் தி மெகா டாப் 3 ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see. ஸோ அதுதான் என்னுடைய மேட்ச். பாருங்களேன், லார்ட் எப்படியும் பிரேக் பண்ணிடுவாரு. லாட பண்றாங்களோ பட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப். ஸோ அதுதான். லாகுல் ஃபேண்டசிக்கு போலாமா? அப்படியே போலாமே. அப்ப சொல்லுங்க, 4 பேரை நீங்களே எடுங்க. 4 பேரா? மார்ஷ், லார்டு, இந்த சைடு கில்லு, இந்த சைடு ரஷீத் கான். கில்லு ரஷீத் கான். கில்லு ரஷீத் கான் மார்ஷ், இன்னொன்னு யார் சொன்னீங்க? லார்டு. தக்கூர். லார்டு எடுத்துட்டீங்க. ஓகே முதலாளி நீங்க? நான் வந்து இந்த சாய் சுதர்ஷன், இது பூரான மாக்ரம் 3 பேரும் ஓரளவுக்கு டெஃபினட். இன்னொன்று வந்து டிஎஸ்பி சிராஜ். ஓகே விக்கெட் டேக்கர். நான் பட்லர் நீங்க எடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல பட்லர் எடுத்துடுறேன். ஆகாஷ் தீப் வந்து அதான் இஸ் கமிங் ஆஃப் இன்ஜுரி, ஸோ ஸ்ட்ரகிளிங் பட் இஸ் ஜென்யூன் விக்கெட் டேக்கர் தோ எக்ஸ்பென்சிவ். ஸோ ஐ வில் கோ வித் ஆகாஷ் தீப் ஆல்சோ. அதுக்கப்புறம் ரஷீத் கான் கம்மிங் பேக் இன் டு தி இது. ஸோ ஒர்த் ட்ரைங் தான். லக்னோ மாதிரி எடுத்துட்டீங்க. ஓகே அப்போ நான் வந்து அவேஷ் கான் எடுக்கிறேன். நீங்கள் அந்த கான் எடுத்தா நான் இந்த கான் எடுத்துக்கிறேன். அவேஷ் கானுமே வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அவரை எடுத்துக்கலாம். பிரசீத் கிருஷ்ணா இப்போ அவர் வந்து 4 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவரை விட முடியாது ஃபேண்டசிக்கு பிரசீத் கிருஷ்ணாவை. ஸோ ஐ வில் கோ வித் பிரசீத் கிருஷ்ணா. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி ஜிடி. ஓகே அப்போ நானும் எல்எஸ்ஜின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஹோம் கண்டிஷன்ஸ் வேற. இந்த பேட்டில் ஆஃப் டாப் 3 வந்து ஜிடி ஜெயிப்பாங்கன்னு முதலாளி சொன்னாலும் நானும் லாகுலும் எல்எஸ்சி ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறோம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே நாளைக்கு இன்னொரு டபுள் ஹெட்டர் நடக்குது ஹைதராபாத்தில். அதுக்கு போலாமா? சன்ரைசர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். சன்ரைசர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். போன மேட்ச் எப்படி பேட்டில் ஆஃப் த டாப் 3ன்னு சொன்னோமோ, இந்த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டில் ஆஃப் த அக்ரஸர்ஸ். 2 ஹை ரிஸ்க் பேட்டர்ஸ் 2 சைடுமே. 2 பேருமே வந்து ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. நாங்கள் அடியை போடுவோம், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்போம் அப்படின்னு நிற்கிற 2 டீம். ஒரு சைடு வந்து இவங்க இந்த ஹெட்டு அபிஷேக் சர்மா, ஈசான் கிஷான் இந்த குரூப்பு. இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரியான்ஸ் ஆரியா, பிரப் சிம்ரன், ஸ்ரேயா ஐயர், ஸ்டாயினிஸ் இந்த குரூப்பு. 2 பேருமே வந்து இந்த முகமுடியை போட்டுட்டு மஃப்ளர் வச்சுக்கிட்டு கையில உருட்டுக்கட்டையோட சுத்துற குரூப் தான். அதனால யாரை அடிச்சுட்டு இதாகிறாங்கன்னு தெரியல. லாகுல் இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க 2 பேரும்? இல்ல அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். 2 மேட்ச். ஒன்னு சன்ரைசர்ஸோட ஹோம் மேட்ச். அவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் அந்த மேட்சை ஹோம்ல ஜெயிச்சது. அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ அவங்க இப்ப இருக்க ஃபார்ம் பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் இருக்காங்க. பட் அது இன்னொரு காரணம் வந்து ஒரு மேட்ச், ஐ மீன் 5 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. 6வது மேட்ச் ஆட போறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களால ஃபார்ம் ரீடிஸ்கவர் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை இன்னும் அந்த செல்ஃப் டவுட்ஸ் இன்னும் இருக்கா, வில் தே பி ஏபிள் டு கோ வித் ஃபுல் அக்ரெஷன்? ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் தோத்ததுக்கு அப்புறம் நாங்கள் மாற போறதில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் வி வில் ஹாவ் டு டேக் சிச்சுவேஷன் இன்டு கன்சிடரேஷன் முதல்ல இவர் சொன்னாரு, வெட்டோரியும் சொன்னாரு, அதுக்கப்புறம் கமின்ஸும் சொல்லியிருக்காரு. ஸோ திருப்பி அந்த செல்ஃப் டவுட் வந்துருச்சு. அது எப்படி அதுல இருந்து மீளுவாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் தான். ராகுல் என்ன நினைக்கிறீங்க? இன்டென்ட்டும் வாங்கல இவங்க 2 பேரும் அந்த இன்டென்ட்டோட சுத்துற 2 குரூப் மீளு வாங்கலான்ட்டாங்க. என்னமோ இவங்க இந்த சென்டர்ல இருக்கிற மாதிரி அவங்க மீளு வாங்கலாம். சொல்லுங்க. இவங்க என்ன அடிச்சுக்கிறதான் போறாங்க. ஆனா
ஓவர் எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா எப்படியும் ஒருத்தர் வந்து ரொம்ப ஒண்ணு அடிச்சா ஓவர் அடிக்க போறாங்க, இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இது ரெண்டு தான் நான் ஆமா, எதிர்பார்க்கிறேன். ஆனா இன்டென்ட மாத்துவோம்னு சொல்றாங்க. கமின்ஸ் வந்து நாங்க வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம், கொஞ்சம் திருந்தி வாழ முயற்சிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா முதல்ல எல்லாம் நாங்க 300 அடிப்போம் அப்படி அப்படின்னா, டைலாக் தான் பேசுவான். ஆனா வந்து இப்ப இது பேச்சா இருக்காதா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து 300 அடிப்போம் 350 அடிப்போம்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அவங்க விட்ட வாய்? ஆமா அந்த இப்படித்தான் பண்ணுவாங்க திருப்பி. பஞ்சாப் கிங்ஸும் அப்படிதான். நாங்க ஒன் வே வி நோட் டு ப்ளே, வில் கோயிங் டு செட் தி டோர்னமெண்ட் ஆன் ஃபயர் அப்படிம்பாரு பாண்டிங். ஆனா பட் அவங்க வந்து பஞ்சாப் டாப் ஆர்டர் ஹேவ் டெலிவர்டு. ஸ்ரேயாஸ் ஐயர் 2 மேட்சா டெலிவர் பண்ணல. பட் பஞ்சாப் டாப் ஆர்டர் இன் கான்ட்ராஸ்ட் ஹேவ் டெலிவர்ட் கம்பேர்ட் டு இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். என்ன சன்ரைசர்ஸ்க்கு வந்து ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க பிச்சு வந்து முன்னாடி வந்து இதான் பிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க மட்டும் சொல்ற மாதிரி கான்ஸ்பிரசி இருக்கா இல்லையான்னு தெரியல. பிச்சு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சூட் ஆகல, அவங்க சரியா ரீட் பண்ண முடியல, அதனால அவங்க ஸ்கோர் பண்ற கஷ்டப்படுறாங்க. ஸோ 300 வந்து முன்னாடி நினைச்சது இனிமேல நடக்குமான்னு டவுட் தான். அந்த பிச்சை யார் பெட்டரா ரீட் பண்றாங்க, அதை பிளே பண்றாங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. டியூ ஃபேக்டரா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா முன்னாடி மேட்ச் பார்த்தோம், டே மேட்ச். சொல்லுங்க. இவங்க டீமுக்கு கரெக்டான பேர் வந்து ஒரு டீம் கேடி ராம்போ, இன்னொரு டீம் கில்லாடி அர்னால்டு. இப்போ கேடி ராம்போ கில்லாடி அர்னால்டுன்ட்டீங்க நீங்க. அதாவது நீங்க வந்து சிவகார்த்திகேயன் விமல் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சில்வெஸ்டர் ஸ்டாலோன்பீங்க நீங்க. அப்படிதான் நான் அனுபவம். ஓகே ஓகே. ஸோ இந்த மேட்ச்ல முக்கியமான மேட்சப்ஸ் என்ன பாக்குறீங்க முதலாளி, நீங்க சொல்லுங்க. இந்த மேட்ச்ல வந்து ஹர்ஷல் பட்டேல் திருப்பி வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ ஹர்ஷல் பட்டேலோட ஸ்லோ பவுலிங்கும் இவங்க பேட் கமின்ஸ்ல ஃபார்ம்ல இல்லை. ஸோ ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் கொஞ்சம் பரவாயில்லாம போட்டார் 2-3 மேட்ச்ல. அண்ட் த டாப் ஆர்டர் ஆஃப் பஞ்சாப். அண்ட் ஆமா, மற்றபடி சொல்ற அளவுக்குன்னா இன்னொன்று வந்து அன்சாரி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாரு. செகண்ட் மேட்ச் வாஸ் நாட் சோ லக்கி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பஞ்சாப் ஸ்குவாடை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அந்த லெக் ஸ்பின்ன்றது கீ பேட்டில் இந்த சைட் பொறுத்த வரைக்கும். அந்த சைட் பொறுத்த வரைக்கும் ஐயர் வந்து 2 மேட்சா அடிக்கல. ஸோ இந்த மேட்ச் ஐ திங்க் ஹீஸ் குவைட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஆனால் 2 மேட்சும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆனாரு. ஐ திங்க் ஹீல் ஒர்க் ஆன் இட், ஹீல் கம் பேக். அது ஒன்று. பிரியன் ஷாரியா போனதா செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ இந்த தடவை அவருக்கு ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சன்ரைசர்ஸ். அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஐயர் நீ ரன் அடிக்கலன்னு சொன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் லாக்கு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? ஜாம்பா ஆடுவாரா? ஜாம்பா அவங்க ஆடுறது தான் டாக்டிக்கலி கரெக்ட்னு நான் நினைக்கிறேன், இன்ஸ்ட் ஆஃப் சம்படி லைக் கமிந்து மெண்டிஸ். பட் அவங்க ஐ டவுட் தே வில் டூ இட். எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல எப்படின்னு. 50-50 தான் இப்போதைக்கு ஆடுவாரா அப்படின்னு கேட்டால் 50-50 சான்ஸ் இருக்கு ஆடுறதுக்கு. இல்லாட்டி கமிந்து மெண்டிஸ்க்கு பதிலாக தான் ஒரு ஆடணும். அதை பண்ணலாம். அவங்க பேட்டிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தின்னாகும், பட் பரவாயில்ல, அவங்க அதை பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க முதலாளி அதை பத்தி? ஜாம்பா அது முன்னாடி பேசினா, இப்ப அவங்களுக்கு வந்து பிச்சு முன்னாடி அவங்க பழைய பிச்சு நினைச்சு விளையாடுனாங்க போன மேட்ச், அதனால தோத்தாங்க. இப்ப இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல, இன்னும் மெண்டிஸ் வச்சு தான் விளையாடு. அதான் அந்த டவுட் வந்ததுனால மெண்டிஸ் ஒரு பேட்ஸ்மேனா அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல தேவைப்படுதுன்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரே காரணம் தான். அதுதான் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பேட்டிங் வந்து எப்ப வேணாலும் டைனமைட், அதே அந்த பொக்கேல வச்சு பாம்பு சப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த உள்ளத்தளிதா படத்துல அந்த செந்தில் பாண்டு கையிலே வெடிச்சிரும் தெரியுமா பொக்கே, அந்த மாதிரி வெடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணா இன்னொரு ஆள் வேணும் சப்போர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் 50-50 சொன்னேன். இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாவே ஜாம்பான்னு சொல்லியிருப்பேன். பாப்போம், வீல் சி. ஐயர் நீ மென்ஷன் பண்ண வெற்றி, எனக்கு தெரிஞ்ச ஐயர் அதான். அவர் வந்து 2 மேட்சும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆனாரு. 2 மேட்சுமே ஹி லாஸ்ட் ஷேப், அந்த பேலன்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு அவரு. அதனாலதான் அவரு அவுட் ஆனாரு. கனெக்ட் பண்ண முடியல, போல்ட் ஆகிறாரு. ஸோ அது மட்டும் அவர் ஐம் ஷுர் அவங்க டீம் அனலிஸ்ட் அதை பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக அதை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவர் ஷேப்பை ஹோல்ட் பண்ணி அவர் டைமிங், அவர் மோர் தென் பவர், அவர் டைமிங்ல ரிலே பண்ற ஒரு பேட்டர். ஸோ டைமிங்ல ரிலே பண்ற பேட்டர் அப்படின்னா அவங்க ஷேப்பு பேலன்ஸு அதை வந்து அவங்க லூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஐயர் வந்து அதை லூஸ் பண்ணாமலே அவர் ஷார்ட்டாக ஆடிட்டே இருந்தாருன்னா போதும். ஸோ அது ஐம் ஷுர் தே வுட் ஹவ் டோல்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். அதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான மேட்சப் இதில் வந்து யுஸ்வேந்திர சஹல். நம்ம சொன்னோம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவில் ரன்னு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ எடுத்துட்டாரு அப்படின்னா
கண்டிப்பா வந்து இந்த டீமை ஸ்டாப் பண்ணலாம் சன்ரைசர்ஸ். ஏன்னா ஏர்லி 1 or 2 விக்கெட்ஸ் இவங்க எடுத்துட்டாங்கன்னா, ஹர்ஷதீப், மார்க்கோ, இந்த லாக்கி இவங்க எடுத்துட்டாலுமே அதுக்கப்புறம் வந்து இந்த அனிகேட் வர்மா, இந்த கிளாசன் இவங்கலாம் கொஞ்சம் செட்டில் ஆவாங்க. கிளாசன் அடி வெளுத்துருவாரு சாகல இப்ப இருக்க ஃபார்முக்கு. ஸோ அந்த அடி வெளுத்துட்டாரு அப்படின்னா மேட்ச் அவங்களுக்கு அங்கேயே பிரேக் ஆயிரும் மொத்தமா. ஏன்னா கிளாசன் வந்திருக்காரு அப்படின்னா அவங்க இனிஷியலா அப்ரண்டா 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சாகல பிரேக் பண்ணிட்டாரு கிளாசன் அப்படின்னா மேட்ச் மொத்தமா முடிஞ்சு ஊத்தி மூடிட்டு போக வேண்டியதான். பட் சாஹல் வந்து அந்த இடத்துல கிளாசனையும் அனிகேட் வர்மாலாம் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபர்தர் இன்ரோட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. பஞ்சாப் will gain an upper hand. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பேட்டில் பிட்வீன் சாஹல் அண்ட் சம்படி லைக் கிளாசன் அண்ட் அனிகேட் வர்மா வில் டிஃபைன் த மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு உங்க ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னா லாகுல் ஆரம்பிங்க. கிளாசன், சொல்லுங்க இந்த 3 பேர் கமிங்ஸ். 4 பேரா 2 பேர் கமெண்ட்ஸ் சொல்லவா? ஓகே சொல்லுவோம், இஷ்டத்துக்கு 4 சொல்லு. அப்புறமேட்டு ஐயர், ம் அப்புறம் யார் எடுக்கலாம்? அதுவும் 4 பேரும் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா இந்த டீம் போவோம். சரி. ஹெட், ஹெட், ஐயர், கமின்ஸ், கிளாசன் மட்டும் எடுத்துக்கோ. நீங்க சொல்லுங்க. நான் வந்து பவுலர்ஸ் போறேன். லாக்கி, ஹர்ஷதீப் சிங், அன்சாரி, இன்னொன்னு வந்து மார்க்கோ ஹான்சன். ஓகே, உங்களுடைய ஃபேவரட் ஹர்ஷல் பட்டேல் எடுப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, அந்த ஹர்ஷல் பட்டேல் நான் எடுத்துக்கிறேன். அப்ப அனிகேட் வர்மா ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் பேட்டர். அனிகேட் வர்மா அவரையும் நான் எடுக்கிறேன். இஷான் கிஷான் ரன்னே அடிக்கல எனக்கு, அதனால பார்க்கலாம், விட முடியாது ஹைதராபாத்ல. அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மா யாரும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அவரும் ரன்னே அடிக்கல சுத்தமா அந்த டோர்னமெண்ட்ல, ஒரு 6 கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். அது ஒரு ட்ரிவியா. அதனால அபிஷேக் சர்மாவையும் நான் எடுக்கிறேன். அவங்க இஷான் சர்மாவும் சரி, இஷான் கிஷானும் அபிஷேக் சர்மாவும் டவுட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சு நல்லா அடிச்ச உடனே இஷான் கிஷான் வந்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து 4 மேட்ச் தோத்த உடனே ஐ திங்க் தே ஆர் அண்டர் சிவியர் ப்ரெஷர். ஸோ பார்க்கலாம், யங் பிளேயர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதான், ஆனா இந்த 2 பேர்ல ஒருத்தர் அதான் நான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. ஆசைப்படுற எல்லாம் சொல்லு. கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ். நான் சொன்னேன்னு மாத்தி சொல்ற பத்தியா? சரி வச்சுக்கப்போ கிங்ஸ். நீ என்ன வெற்றி சொல்ற? நான் பஞ்சாப் கிங்ஸ் தான் சொல்றேன். யாரு? பஞ்சாப் கிங்ஸ். 2 பேரும் பஞ்சாப் கிங்ஸ் சொல்றீங்க. நான் வந்து சன்ரைசர்ஸ் சொல்றேன்டா. போங்கடா, ஹைதராபாத்ல மேட்ச் நடக்குது, இத்தனை நாள் தோத்துட்டாங்க, திரும்பி சன்ரைசர்ஸ் ஜெயிப்பாங்க இந்த வாட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் டபுள் ஹெட்டர். சூரியன் மேற்கே ஒதுக்கும்லாம் சொல்லல, நான் சன்ரைசர்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் எப்ப சொன்னேன் சூரியன் மேற்கே ஒதுக்குன்னு? நீ எப்ப கேட்ட அத? சரியா, சன்ரைசர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. டபுள் ஹெட்டர் தமாக்கா சாட்டர்டே. 2ஐயும் முடிச்சுட்டு நம்ம வந்து அரட்டை ஸ்குவாடோட நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். மட்டும் ஒரு ஜியாகிரபி கிளாஸ் எடுப்பாரு கண்டிப்பா. டியூவும் பாரு, பிச்சும் பாரு, எக்கானமியும் பாரு, அது எல்லாத்தையும் கேட்போம். வெற்றி நீங்க சிவிக்ஸ் பேசுவாரு, கன்சர்வேட்டிவ் அப்படிம்பாரு. ஸோ அவர் பேசட்டும். ஸோ இந்த 2 மேட்ச்ல நீங்க ஏதாவது உங்களோட ஃபைனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, we can close. அதான் 2 இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். 2 ஆல்மோஸ்ட் லெவல் டீம்ஸ் தான் சொல்றேன். தோ சன்ரைஸ் பாட்டம் ஆஃப் த டேபிள், 2 மேட்சுமே 2 லெவல் டீம்ஸ்ல தான் ஆடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதான் வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் தீஸ் மேட்சஸ். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் மேட்சோடய வில் பி பேக் வித் ரிவ்யூ as well. So signing off your Arate squad.